தோல்வியை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமராக தொடரமாட்டார் என காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்துள்ளார். ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். பொதுக்கூட்டத்தில் பேசிய சோனியா காந்தி, ரேபரேலி தொகுதி மக்கள் இந்திரா காந்தி மீது தனி மரியாதை வைத்திருந்ததாகவும் இந்திரா காந்தியுடன் தானும் தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்றதை நினைவு கூர்ந்தார். உரிமைக்காக போராடுங்கள், எக்காரணத்தை கொண்டும் பயந்து பின்வாங்க கூடாது போன்றவற்றை இந்திரா காந்தியிடமிருந்து கற்றுக்கொண்டதாகவும் அதனை தனது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். தனது மகனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என பேசிய சோனியா காந்தி தனக்கு ஆதரவு அளித்தது போல ராகுல் காந்திக்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். इंदिरा जी के दिल में रायबरेली के लिए एक अलग जगह थी. मैंने उन्हें काम करते हुए करीब से देखा. उनके मन में आपके प्रति असीम लगाव था. अपना बेटा सौंप रही हूँ जैसे आपने मुझे अपना माना, वैसे ही राहुल को अपना मानकर रखना है. கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, பிரதமர் மோடி ஏழைகளுக்கான ஆட்சியை நடத்தவில்லை, 20க்கும் மேற்பட்ட பணக்காரர்களுக்கான ஆட்சியை நடத்தி வருவதாக விமர்சித்தார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள், இளைஞர்கள், ஏழைகள் என அனைத்து தரப்பினரின் உரிமைகளும் பறிக்கப்படும் என்று எச்சரித்த அவர், அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமராக மோடி இருக்க மாட்டார் எனவும் உறுதிபட தெரிவித்தார். युवा ने मन बना लिया है, नरेंद्र मोदी नहीं चाहिए, नहीं चाहिए, नहीं चाहिए. भाइयों बहनों, लड़ाई इस किताब की है. ये जो है ना, इसके बिना हिंदुस्तान नहीं बच सकता. ये जो किताब है, ये आपकी किताब है, ये आपकी रक्षा करती है. अदानी अंबानी से आपको बचाती है, आपको जमीन का हक दिलवाया, आपको रोजगार दिलवाती है, आपको आरक्षण दिया, आपको पब्लिक सेक्टर दिया. इस किताब को बीजेपी के लोग खत्म करना चाहते हैं, फाड़ को फेंकना चाहते हैं. मैं आप सबके साथ मिलके बीजेपी और आरएसएस के लोगों को कहना चाहता हूं, आप लोग सपने मत देखो. காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி தொண்டர்களிடையே முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒற்றுமையும் புரிந்துணர்வும் தற்போது இருப்பதாக பிரியங்கா காந்தி தெரிவித்தார். இந்த ஒற்றுமை மக்களவை தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கும் என்றும் பிரியங்கா காந்தி நம்பிக்கையாக திட்டவட்டமாக கூறினார்.